தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். இலங்கையின் சட்டவாதிக்கம் மற்றும் நீதித்துறையின் சுயாதீனம் குறித்து மதிப்பிடுவதற்காக சர்வதேச சட்டத்தரணிகள் சங்கத்தின் மனித உரிமைகள் கற்கை நிலையத்தின் பிரதிநிதிகளின் இலங்கை விஜயத்துக்கான அனுமதி இறுதி தருணத்தில் மறுக்கப்பட்டதால் அதனை ஒத்திவைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக குறித்த கற்கை நிலையம் தெரிவித்துள்ளது. ஜூரர்கள் உள்ளிட்ட பிரதிநிதிகள் குழுவினர் இலங்கைக்கு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை விஜயத்தை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்ததாக சர்வதேச சட்டத்தரணிகள் சங்கத்தின் மனித உரிமைகள் கற்கை நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதிநிதிகள் குழுவில் உள்ள உறுப்பினர் ஒருவருக்கு ஜனவரி 18ஆம் தேதி விசா வழங்கப்பட்டதாகவும் அதே மாதத்தின் 29ஆம் தேதி அது ரத்து செய்யப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை குழுவில் உள்ள ஏனைய உறுப்பினர்களுக்கு நாட்டுக்குள் பிரவேசிப்பதற்கான அனுமதி ஜனவரி மாதம் 29 மற்றும் 30ஆம் தேதிகளில் நிராகரிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை சட்டத்துறையின் முன்னேற்றம், சட்டவாதிக்கம், நீதித்துறையின் சுயாதீனம் தொடர்பில் சட்டத்துறையில் உள்ளவர்களிடமும் அரசாங்கம், ஊடகம் மற்றும் சிவில் சமூகத்தின் பல்வேறு தரப்பினருடன் சந்திப்புகளை மேற்கொண்டு கலந்துரையாடுவதற்கு உயர்மட்ட பிரதிநிதிகள் குழு திட்டமிட்டிருந்ததாக அந்த அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சர்வதேச சட்டத்தரணிகள் சங்கத்தின் மனித உரிமைகள் கற்கை நிலையத்தின் பிரதிநிதிகள் நாட்டுக்குள் பிரவேசிப்பதற்கு அனுமதி ரத்து செய்யப்பட்டமை மற்றும் நிராகரிக்கப்பட்டமை தொடர்பில் லண்டனில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்துக்கு தமது அதிருப்தியை வெளியிட்டுள்ளதாக அந்த நிலையம் குறிப்பிட்டுள்ளது. விரைவான மற்றும் திருப்திகரமான தீர்வினை எட்டும் நோக்கில் உரிய அதிகாரிகளுடன் இணைந்து பணியாற்றுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பில் குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் சூலானந்த பெரேராவிடம் நாம் வினவிய போது குறித்த நபர்களின் வருகையினால் நாட்டின் நட்பேருக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதனை கருத்தில் கொண்டு கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைய குறித்த நபர்களின் விசாக்களை தற்காலிகமாக ரத்து செய்ய தீர்மானிக்கப்பட்டதாக தெரிவித்தார். இதேவேளை சர்வதேச சட்டத்தரணிகள் சங்கத்தின் பிரதிநிதியாக இலங்கைக்கு வருகை தர இருந்த இந்தியாவின் முன்னாள் பிரதம நீதியரசர் JS வர்மா தனது விஜயத்தினை ரத்து செய்துள்ளார். இந்த விஜயத்தினை ரத்து செய்வதற்கு தான் தீர்மானித்ததாகவும் எனினும் விசா தொடர்பில் எவ்வித பிரச்சனையும் காணப்படவில்லை எனவும் தி ஹிந்து பத்திரிகைக்கு JS வர்மா தெரிவித்துள்ளார்.